இது வரைக்கும் எத்தனையோ பார்ட்டி கிட்ட வேலை செஞ்சிருக்கேன் சார். எவனும் பணம் கூட ஒழுங்கா கொடுத்ததில்ல. பணமும் கொடுத்து பார்ட்டியும் கொடுக்குற முதல் ஆள் நீங்க தான் சார். பார்ட்டி மட்டும் இல்ல, என் பொண்ணையே உங்களுக்கு தர முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இவ்வளவு வசதியை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மெக்கானிக்கு உங்க பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு என்ன சார் அவசியம்? 2ஆம் தரமா? ஆமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன மனஸ்தாபத்துல நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கோம். உங்க பொண்ணு பணத்தின் மேலதான் என் கூட விளையாடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன கல்யாணம் பண்றதுக்கே முடிவு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை விட்டு பிரிஞ்சு போனவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. லுக், உங்க நம்பிக்கை பத்தி நான் கவலைப்படல. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு உங்க மேல ஆசைப்பட்டா. அவ ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் எவ்வளவு விலை கொடுத்தாவது வாங்கி கொடுத்திருக்கேன். அதே மாதிரி அவ ஆசைப்படுற இந்த கல்யாணத்தை நடத்த நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நீங்க கூலிக்கு வேலை செய்றீங்களே ஒர்க் ஷாப், அதுக்கு உங்களையே ஓனர் ஆக்கிறேன். என்ன சொல்றீங்க? இப்ப எல்லாம் பேரம் பேசி உங்க பொண்ணோட வாழ்க்கையை வியாபாரம் ஆக்கிடாதீங்க. நான் வரேன். Good morning. Your coffee is ready. Hey, எழுந்துடுறா. 8 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு. கவலைப்படாத, உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கெடப் கெடப் சொல்றேன் இல்ல, இன்னும் தூங்கிட்டு. டேய் ஆஷா, 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 is it KG Hospital? நேத்து ஒரு மெக்கானிக் வந்தால, அப்படி யாருன்னு பார்த்து கொண்டு திருத்துறவள. என்ன, என் பொண்ணு ஒர்க்க தான் எனக்கு முக்கியம். அந்த மெக்கானிக் அவனுக்கு கொண்டு போடா.
ஏப்பா, ஏற்கனவே உங்க அம்மாளுக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னு உனக்கு தெரியுமில்ல, உன்னை எங்க தேடுறது? காலாகாலத்துல வந்து உங்க அம்மாளை பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லையா? எனக்கு மனசு சரியில்லைம்மா, அதான். என்னைக்குத்தான் நீ மனசு சரியா இருக்குன்னு சொல்லியிருக்க. எவ்வளவு ஒருத்திய கட்டிக்கிட்ட, அவளை நான் பார்த்தது கூட இல்லை. அவளோட நீ சேர்ந்து வாழ்ந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ப்பா. சேர்ந்தும் வாழல. இப்ப நான் அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்னால முடிஞ்சது நான் சொல்லி பார்க்கிறேன். போய் கூட்டிட்டு வாப்பா. இதுக்கு மேல ஒரு தாய் எப்படா சொல்ல முடியும்? இந்த பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எப்படியாவது அவளை கூட்டிட்டு வர வேண்டியது உன் கடமை. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. போடா, போப்பா. என் மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் அதை மறந்துட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. உன்னை யார்கிட்ட கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு இருந்தனோ, அந்த அம்மா இப்ப சாவோட போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்காக வராட்டியும் ஒரு தாய்ங்கிற மனிதாபிமானத்திலேயாவது ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடு. முடிஞ்சுதா? என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா எப்போ செத்து போயிட்டாங்க. அவங்கள மனசார தெய்வமா மதிக்கிறேன். தெய்வத்தை பார்க்க முடியாது, கும்பிடத்தான் முடியும். போயிட்டு வாங்க. நான் சொன்னதை திரும்ப சொல்லி என்ன கொல்லாது. எத்தனை தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். ஒரே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிடு ப்ளீஸ். இதையும் நம்பி நான் உங்க கூட வருவேன்னு எதிர்பார்க்கறீங்களா? வாழ்க்கையில உங்களை நம்பி ஒரு தடவை ஏமாந்ததே போதும். இனி நான் ஏமாற தயாரா இல்ல. உங்களுக்கு பொண்டாட்டி உடம்பு வேணும், அதுக்காக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு சாக்கு. ஏய், உன்னை தொடர்ந்து ஆசைப்பட்டிருந்தா என்னைக்கோ தொற்றுப்பேன்டி. உன்னை ஏமாத்தி தொண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. என்ன அதிகமா பேச வைக்காது ப்ளீஸ். வந்து பார்த்துட்டு போயிடு. உங்க அம்மாவுக்கு என்ன பார்க்கணும் தானே ஆசை? கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தோமே, அந்த போட்டோவை தரேன், கொண்டு போய் காமிச்சு இவதான் என் பொண்டாட்டி, இவ வாழ்க்கையை தான் அடிச்ச, அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்றான்னு போய் சொல்லுங்க. அம்மா, இப்ப உனக்கு திருப்தி தானே? சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்க அம்மா இல்லேன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக இந்த அம்மா சாவுக்கே காரணமா இருந்துட்டே அம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்ச ஒரே தப்பு உன் பேர்ல ஆசைப்பட்டதுதான். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அம்மா? யாரு சொல்லியும் கேட்காத மருமக தான் சொன்னாலாவது தான் மகனோட வாழ மாட்டாளான்னு ஆசைப்பட்டான். ஆனா உன் கூட பேசுறதே பாவம்னு நினைச்சு நீ வர்றதுக்குள்ள கண்ணை பூடிட்டாம்மா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இரு. தாலாட்டு சொன்னவளோ சென்றது தாயவளை நான் இழந்து நின்றதும் தாயங்கு இல்லை, கொண்ட தாரமும் இல்லை. தாயங்கு இல்லை,
கொண்ட தாரமும் இல்லை. தங்க மகன் என்று சொல்லி தாய் வளர்த்த காலம் என்ன, தங்கத்தினில் தாலி கட்டி தாரம் வந்த வேளை என்ன, வானத்தில் பறப்பதற்கு சிறகுக்கு ஆசைப்பட்டேன், பூமியில் நடந்து வரும் கால்களையும் இழந்து விட்டேன். கோப்புக்குள்ளே நான் ஒற்றை மரம், தீயில் வெகுதம்மா என்னை பெற்ற மரம். தாலாட்டு சொன்னவளோ சென்றது ஏன், தாயவளை நான் இழந்து நின்றதும் ஏன். தாயிங்கு இல்லை, கொண்ட தாரமும் இல்லை. தாயிங்கு இல்லை, கொண்ட தாரமும் இல்லை.